ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நிதர்ஷனா. ஸோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் உங்களுக்கு போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் மாங்காய் பறித்து ஊறுகாய் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன்ட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி மாங்காய் பறிக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி நாங்கள் ஊறுகாய் போடுறோம் நீங்கள் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் தொரட்டி இருந்துச்சு. அது இந்த மாங்காவெல்லாம் கட் பண்ணுறக்கு. பட் அது கொஞ்சம் சரியாக இல்லாதனால பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாம் மாங்காய் பறிக்கலாம். இப்போ மாங்காய் பறிக்கிறதுனா சின்ன காயாக நம்ம பறிக்கவே கூடாது. பெரிய காயாக பறித்தா தான் அந்த அந்த புளிப்பு இருக்கும்போது மாங்காவும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன காயாக பறித்தா அந்த புளிப்பு இருக்கவே இருக்காது. ஸோ வாங்க நம்ம மாங்காய் பறிக்கலாம். அம்மா பார்த்துமா. அம்மா தான் ஊறுகாய் செய்ய போகிறாங்க. ஸோ ஊறுகாய் செய்யறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியுமா. ஸோ எந்தெந்த காயை பறிச்சா அந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியுதுனால இப்போ அவங்க பறிச்சுட்ருக்காங்க பாருங்கள். ஐயா பெரிய மாங்காய் பழுக்கிற நிலைமையில் இருக்குல்லம்மா. பழுக்க போகிற ஸ்டேஜில் இருக்கு. அப்போ கீழே யாராச்சும் ஒருத்தர் நிற்கணும்ல. ரொம்ப ஹைட்டாக இருக்கனால பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மொத்தமாக எத்தனை மாங்காய் பறிக்க போகிறோம்? 10 மாங்காய் பறிச்சு. 10 மாங்காவா? அம்மா மேலே பறிக்கட்டும், நம்ம போய் கீழே பறிக்கலாம். ஸோ நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வாங்க நம்ம கீழே இருக்க மாங்காய்லாம் பறிக்கலாம். கால் சுடுது செப்பல் போடாமல். அம்மா கீழே இருக்கிறது எதம்மா பறிக்கிறது? அம்மா நான் இதை பறிக்கிறேன். இதோ இங்கே பெரிய காயவே இல்லையம்மா. ஃபஸ்ட்டு மாங்காய் பறிச்சிட்டேன். அம்மா பார்த்து முடியலன்னா விடுமா. ஆமாம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதேவா இது பண்ணுறீங்க? பறிக்கிட்டா? ஏறுமா பார்த்து. கண்ணை குசுது பார்த்து. புரட்டிய மாட்டேங்குது. பாப்பா கையை நீ பிடிச்சிருக்கியா? துரட்டிய இங்கேதான் லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். பிடிக்காதல. இது பறிக்கிட்டா? அப்பா அம்மா என் மண்டை மேலே விழுந்துட பார்த்துமா. அப்போ தலை வெற்றிகரமாக மாங்காய் பறிச்சிட்டோம். ஒரு 20 மாங்காய் பக்கத்து இருக்கும். இதில் கொஞ்சம் இனி அம்மா அங்கே கொஞ்சம் கழுவிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மற்ற மாங்காயே காட்டுறேன். ஓடுது. இதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு மாங்காவை கட் பண்ணாமல் துருவணும். ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். பழுத்திருக்கு இன்னைக்குன்னு நினச்சா புளிக்குது. நம்ம நைஸாக அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. கட் பண்ணி மிளகா பொடி வச்சு சாப்பிடலாமா?
தோட்டத்துலேருந்து மாங்காவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். பறிச்சுட்டு வந்த மாங்காய் அம்மா பாதி வந்து ஊறுகாய் போடுறதுக்கு எடுத்துட்டாங்க. அதில் அரைக்காய் மட்டும் உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து நீள நீளமாக வெட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுட்டோம். இதில் வந்து உப்பு மிளகா பொடியும் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப புளிக்குது. ஓ, பார்க்கும்போதே நாக்கு ஊர்ல உங்களுக்கு வந்து நிறையா பீஸ் கேட்டேன். ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அம்மா எனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு கேட்டால் தர மாட்டாங்க. இதே போதும், இதே சாப்பிட்டுக்கோ, இதை முதல்ல சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து தரவே மாட்டாங்க. புளிப்பா இருக்கு. எதுக்கு 2 பேரும் எப்படி இருக்கு? புளிப்பா இருக்கு. மாங்காய் பிடிக்காம இருக்கும். கூசுது, பழு கூசுது. வயிற்றால போகாது. நான் ஒரு 2 பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, ஒரு 2 பீஸ் தாம்மா. ஆமா, மாங்காய் முன்னாடி கண்ணு முன்னாடி வச்சுட்டு சாப்பிட வேணாம் சொன்னா என்னம்மா? நாக்கு ஆமா, ஒரு பீஸ்மா வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டோமா, சாப்பிடாம எடுக்கக்கூடாது. மாங்காய் கோச்சுக்குள்ள போதும், வயிறு வலிக்கும். 2 பீஸ் தான் சாப்பிட்டேன். உரைக்கும். எந்திரி. அந்த ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டே முடிக்கல. ஸோ ஊறுகாய் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து செய்ய தெரியுங்கிறதுனால ஊறுகாய் பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் கேளுங்க. ஊறுகாய் தென்னிந்தியாவில் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நம் நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லையும் விரும்பி சாப்பிட்றாங்கப்பா. அதாவது ஒரு சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளை பதப்படுத்தி தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்வது தாங்க ஊறுகாயுடைய அடிப்படையாகும். நல்ல எண்ணெயையும் சுத்தமான வீட்டில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருளையும் கொண்டு ஊறுகாய் தயார் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டே தனிதாங்க. இன்றைக்கி எத்தனையோ வகையான ஊறுகாய் பயன்படுத்துகிறேன். ஆனால் தக்காளி ஊறுகாய், கோங்குர பச்சடி, இறால் ஊறுகாய், வாழைப்பூ தண்டு ஊறுகாய், முருங்கைக்காய் ஊறுகாய், மூங்கில் தண்டு ஊறுகாய், இது போல் வித்தியாசமான ஊறுகாய் எவ்வளவோ இருக்குங்க. ஊறுகாய் போடும்போது மட்டும் இல்லாமல் அதை நாம் அடைச்சி வைக்கும் பாத்திரத்தையும் பொறுத்து தாங்க நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். போடும் முறை மட்டும் இல்லாமல் வைக்கிற முறையையும் பொறுத்து தான் நம்ம ஊறுகாயை கெடாமல் வச்சுருக்க முடியும். நீண்ட நாள் கெடாமல் இருக்கணும் என்பதற்காக அதில் நம்ம கெமிக்கல் உபயோகப்படுத்துவதை தவிர்க்கணுங்க. ஊறுகாய் பயன்படுத்துவதில் நன்மையும் இருக்குது, அதில் சில கட்டுப்பாடுகளும் இருக்குங்க. அதாவது அல்சர் உள்ளவங்க, இரத்த கொதிப்பு உள்ளவங்க, இதய நோய் உள்ளவங்க, இவங்கெல்லாம் மருத்துவருடைய ஆலோசனை பின்னாடி தான் இதை நம்ம ஊறுகாயை பயன்படுத்தலாம். மற்றபடி அவ்வளோதாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்லிட்டேன். சரிப்பா, நான் அந்த ஊறுகாயை கிண்டுறேன். அம்மாவுக்கு தெரிஞ்ச ஊறுகாய் பற்றி சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. யாருக்கெல்லாம் ஊறுகாய் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.